கயிறு போட்டு 100 பேர் கீழே அந்த கார்னர்ல இருந்தா நம்ம இது பண்ணுவோம். அடுத்து தான் பார்க்க முடியும். மேலே இருந்தோம். ஒரு மெஷரும் இந்த சைட்லேருந்து எடுக்கல. எங்கள் அண்ணா கண்டி அவங்க ஆஃபீஸ் மூலயமா வந்து பண்ணலைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. நாங்கள் இன்னமும் மேலே தான் இருந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் விஜிபியில் எந்த அளவுக்கு இவங்களோட சேஃப்டியும் எந்த அளவுக்கு இவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. 6.25 மணி நேரம், 6.25 மணிலேருந்து நாங்கள் மேலே இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இதே இந்த இப்போ நாங்கள் நேராக நின்றுட்டு இருந்தோம்ல, இது தலைக்கீழே கவுந்து நாங்கள் நின்றுருந்தா எங்களோட நிலைமை என்ன, எங்களோட சிச்சுவேஷன் என்ன, எங்கள் ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்லுவோம்? குழந்தைய கீழே விட்டு நான் போயிருக்கேன், ஒரு குழந்தைய வீட்டில் விட்டு வந்திருக்கேன். எங்கள் நிலைமை என்ன இருக்கும்? வழியே எங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் மீறி எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணாங்க. அதை வச்சு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து மேலே போய் பார்த்தா நான் ஒரு 35 பேருக்கு மேலே மாட்டியிருந்தாங்க. அவங்கள மீட்கும் போது இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக ஒரே மரங்களாகவே இருந்துச்சு. அந்த மரங்களுக்கு நடுவில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதையும் கிளியர் பண்ணிவிட்டு எங்களோட பணியை மீட்பு பணியை ஆரம்பித்து வெற்றிகரமாக முடித்தோம். எங்களோட உயர் அதிகாரிகள் உத்தரவு, அவங்களோட அறிவுரையெல்லாம் கேட்டுக்கிட்டு
அதன்படி நாங்கள் வந்து 3 பேரா 2 பேரா, ஏன்னா அந்த பக்கெட்டில் வந்து அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் ஏற்றினா அதோட இது பேலன்ஸ் பத்தாது. அதனால் அவங்களோட அதிகாரி உத்தரவுக்குப்படி நாங்கள் ஒவ்வொரு ஆளாக 3 பேராக ரெஸ்கியூ பண்ணி எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து கீழே கொண்டு விட்டுறோம். எவ்வளவு ஹைட்டு சார் இருந்தது? அந்த பிராண்டோ லிஃப்ட் மூலிமா தான் நீங்கள் ஆமாம், எங்களோட பிராண்டோ வந்து 54 மீட்டர் வரைக்கும் ஹைட் போகும். இது வந்து சுமாராக ஒரு 25 மீட்டர் ஹைட்டில் தான் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு தவிர ஹைட் ஒன்றும் எங்களோட வெஹிக்கிளுக்கு அது ஒரு பெரிய இது கிடையாது. ஸ்டார்டிங்கே வந்து இவ்வளோ ஹைட்டுன்னு தான் சொல்லி வந்தோமா இல்லை அடுத்து அதன் தெரியாது சார். இல்லை, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவும் என்ன ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டாங்க, இதில் மாட்டிக்கிட்டாங்க, அதை வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுக்கு கூப்பிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதோட சவால்லாம் தெரியுங்க சார். ஏன்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப பதட்டமாக இருந்திருப்பாங்க 2 மணி நேரத்துக்கு. ஆமாம், ஏன்னா மேலே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருந்தாங்க, ரொம்ப பதட்டமாக தான் இருந்தாங்க. அவங்கள போய் நாங்கள் முதல்ல எங்களோட டீமை முதல்ல மேலே அனுப்பிவிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி பதட்டப்படாமல் இருங்க, நாங்கள் ஒவ்வொருத்தராக ரெஸ்கியூ பண்ணிடுவோம்னு சொல்லி முதல்ல பெண்களையும், அதுக்கப்புறம் முதல்ல குழந்தைங்க, பெண்கள், அதுக்கப்புறம் பெரியவங்க, அதுக்கப்புறம் அப்படி இளைஞர்களை மீட் பண்ணி கீழே வந்து. மற்ற பணிகளோட இது உங்களுக்கு எவ்வளோ சவால் நிறைஞ்சதாக இருக்குது? எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய, இது எப்போதும் நடக்கிறது தான். ஆனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய இதே கிடையாது. ஏன்னா நாங்கள் இதுக்காக தான் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இதுக்காக தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். தீயணைப்புத்துறையே இதுக்காக தான் செயல்படுது, மக்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் தீயணைப்புத்துறையே செயல்படுது. இல்லை சார், எல்லாருக்கும் ஒரு விதமான பதட்டம் தான் ஏற்படும். இது மாதிரி ஒரு ஹைட்டில் வந்து சிக்கி உண்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டில் பயம் வரும். அந்த பயத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி பண்ணது அப்படின்ற எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரும் லாக் பண்ணதுனால அவங்க சேஃபாக இருந்தாங்க. ஒரு பயம் இருந்தாலும் அப்போ வந்த உடனே என்னென்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி மாசன்முத்து சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே வர்றது ஒரு சவால் தான் எங்களுக்கு. ஏன்னா போதுமான அளவு இடைவெளி கிடையாது, மரம் இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஒரு செயின் போட்டு ட்ராக்குக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உடைச்சி தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்துவிடுவோம், இப்போ உள்ளே வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு என்னென்னா மெயினாக வைய முக்கியமாக, மக்கள் முக்கியமாக, உயிர் முக்கியமாக அப்படின்னு பார்க்க சொல்ல மக்கள் தான் முக்கியமாக தெரிஞ்சாங்க. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் மாசனமுத்து ரொம்ப என்ன கேட்டால் அவர் அந்த ரிஸ்க் எடுத்துட்டனால தான் அந்த இடத்துல ரீச் ஆக முடிஞ்சுது, இவ்வளோ பேர் ரெஸ்க்யூ பண்ண முடிஞ்சுது. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 3.5 மணி நேரத்துக்கு ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணது 3.5 மணி நேரம் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்தது ஒரு 20 நிமிஷம்னா கூட ஒர்க் பண்ணது 3.5 மணி நேரம். 3.5 மணி நேரம் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க, இளைஞர்கள் ஆகிய அனைவரும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் எங்கள் உயர் அதிகாரிகளுடைய அறிவுரின் பேரில் அழகாக மீட்டு ஒப்படைச்சிட்டோம்.